முதல்ல இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு, பட்டை, லவங்கம் அதையும் சேர்த்திக்கலாம். நிறைய போடாமல் 2-3 பீஸ் வெங்காயம் இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. உருளைக்கிழங்கு என்றைக்குமே தோலோட அருங்க, தோலோடவே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி பழம். இப்போ நான் ஜாரில் போட்டதை அரைச்சிக்க போகிறேன். வீவர்ஸ், இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை நான் சேர்த்த போகிறேன். வெங்காயம் சேர்த்தியாச்சு. நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு. அதோட கொஞ்சம் கடலை அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இது கிரேவி கொடுக்கும், அதனால தான். இப்போ நம்ம காய் சேர்த்திக்கலாம். நான் குடமிளகாயை கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். உப்பு இப்போவே சேர்த்திக்கலாம். கொஞ்ச நேரம் காய் வதங்கணும். காய் எப்போவுமே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதங்கினா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூளும் கலந்துருக்கேன். நல்லா எண்ணெயில் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் கலக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். கொண்டைக்கடலை வடித்த தண்ணியே நான் ஊற்ற போகிறேன். உருளைக்கிழங்கு, கேரட் வேகட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ நான் கேப்சிகம் சேர்த்த போகிறேன். 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ கொஞ்சம் தான் வேகணும். அதோடு இது இப்போது கடைசியாக சேர்த்துறேன். ஏன்னா இது முதல்ல இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. முதல்ல ரொம்ப வெந்து போய் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அதனால் நான் இப்போது கடைசியாக தான் சேர்த்திருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட கொண்டைக்கடலை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொண்டைக்கடலை கொஞ்சம் மசால் பிடிக்கிட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போட போகிறேன். கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது, இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். கொண்டைக்கடலை போட்டதுனால நம்ம சேர்த்திக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.